ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு குக்கரில் சாதம் வச்சு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்காக தக்காளி சாதம் கிளறி கொடுத்துட்டேன். எனக்கு பருப்பு உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் பொறுமையாக குழம்பு வச்சிட்ருக்கேன். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, கூடவே காரத்துக்கேற்ப 2 வரமிளகா போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி 1-2 கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அரைச்சிட்டு அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணலாம். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக, அந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் மீடியம் சைஸில் உருட்டுவேன். எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு எண்ணெய் தவிர வேறு யாருக்கும் பெருசாக பிடிக்காது அப்படின்றனால இதை அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன். ரொம்ப நாளாக இது சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்தனால சரி இன்றைக்கி நமக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக 7 உருண்டை உருட்டியிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல கரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு. இது ஊற்றும் போது கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும். மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு 3 பல் பூண்டை நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். உருண்டைக்காக அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு உள்ளே ஆட் பண்ணி கொதிக்க வைக்கும் போது குழம்பு நல்லா திக்காய் வரும். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொன்றா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா உருண்டை உடஞ்சி கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு போடுங்க. மெதுவாக ஆட் பண்ணோம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இல்லாட்டி உருண்டையை நம்ம இட்லி பானையில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உருண்டை கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். அப்படியே மேலாப்பில் மிதக்கும். உருண்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானுமே கொஞ்சம் நேரத்தில் கடைக்கு கிளம்பிட்டேன். ஏய், இன்னைக்கு ஹர்ஷன் அண்ணாவுக்கு பிறந்த நாள். விஷ் பண்ணியா? பாத்தியா, அந்த பிள்ளை மகிழினி பிள்ளை எல்லாம் குட்டி மாமாவுக்கு விஷ் பண்ணிருக்கு. நீ அண்ணாவுக்கு விஷ் பண்ணியா? அந்த பிள்ளைக்கு குட்டி மாமா, உனக்கு அண்ணா. நான் நீ இன்னைக்கு ஷட்டில் கிளாஸ் போகணுமா? வா நம்ம போய் அண்ணாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணிட்டு வரலாம். 8 மணி ஆகும். 8 மணி. இன்றைக்கி ஷட்டில் கிளாஸ் போகாட்டே இருக்குது. வாமா போய் அண்ணா பர்த்டேக்கு கேக் கட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். கையில் இல்லைம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அனுப்பிச்சி விட்டேன். அவள் போயிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டா. இப்போ அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பா எங்க பர்த்டே பாய் உள்ளையா? பொய், இன்னும் வரலன்னு சொன்னா உங்கள் அம்மா. இப்போதான் வந்தானா? கரெக்டாக நாங்கள் வந்தோனே. மாமா எங்க பர்த்டே பாய் எங்க? ஹர்ஷன் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்மா. எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம்? ஃபுட்பால் கேக்.
ஏ சொன்ன மாதிரி மயிலினி சொல்லுச்சுன்னு சொன்னேல, என்ன குட்டி மாமா சட்டை போட்டிருக்க, பெரிய பையனாட்டு தெரியுதா? அக்கா கூட்டு சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்துச்சா? மகிழினி ஹர்ஷனை குட்டி மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவா. நேற்றிருந்து குட்டி மாமான்னு சொல்லிகிட்டே இருந்தனால கேக் கட் பண்ணுறத வீடியோ காலில் காமிச்சோம். கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் கேக் சாப்பிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அது எடியபிள் தான், அது சாக்லேட் தான் அது. சாக்லேட் செல்வி மோல்டு. சட்டையை கம்பி வச்ச மாதிரி இது எல்லாமே இது பண்ணதா மோனி பண்ண எத்தனை என்னவே முடியாது. அந்த ஜார்ல போட்டு வச்சு அம்மா ஒரு கஸ்டமர் வரும்போது குடுவாங்க. ஃப்ரீயா தான் கொடுத்தோம். பாப்பா ரிட்டர்ன் கிஃப்ட்னா ஃப்ரீயா தான் பாப்பா கொடுப்போம். நீங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் நீங்க காசு வாங்கி ரிட்டர்ன் கிஃப்ட். நான் சரி நம்ம 1-2 ரூபான்னு வாங்கிட்டு போறோம். நாங்க 5 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். ஏய் இந்த பொருள் மட்டும் நான் எனக்கு எவ்வளவு வாங்கிட்டேன்? 520 ரூபாய்க்கு இந்த பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கடா நான். அந்த முதல்ல கொடுத்துட்டு நீங்க எடுத்து போங்க. அப்ப லேபருக்கு நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எங்க போய் வாங்கி கொடுத்த? கேபிஎஸ் முன்னாடி ஒரு கடையில. எனக்கு வாண்டமலாம் நான் பண்றேம்மா. நான் பண்ணணுமா மோனிகா மாதிரி லைன்ல எல்லாம் தேடிட்டு. அழுக்கறது அப்படி போடாதே லூஸ் ஆயிருமாப்பா. அம்மா அவ விக்கிறதுக்கு வச்சிருக்கா. எடுத்து வை. யார்ட்ட ஸ்கூல்ல சந்தை போட போறாங்களாடா. அப்படியா? அதுக்கு போட்டுருக்கா. சரி 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 சரி. சூப்பர் பாப்பா. மோனிகா லூஸ் ஆயிடுச்சுனா அப்புறம் வாங்க மாட்டாங்க. பாப்பா வேணா பாப்பா விட்டு. ஒரு அவங்களே இது பாரு இவ்வளவு பாரு. அக்கா இங்க பாரு ஒன்னு எடுத்துக்க நீ. ஒன்னு எடுத்துக்கோ. உங்களுக்கு எவ்வளவு விக்க போற? 10 ரூபாய். அது 35 rupees. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். அப்படியா? கொடுத்துரு. காசு கொடுத்து வாங்கிட்டு போ. ஓசில வாங்காத. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடு, நான் காசு கொடுத்துறேன் உனக்கு. ஃபர்ஸ்ட் சரி சரி பண்ணு. சரி உனக்கு என்ன வேணும்னு பார்த்து எடு. வா. எங்கள் மோனிகா ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப ஆர்வம் அதிகம். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அவள் பர்த்டேக்கே எனக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னால் அதுதான் அவளுக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தேன். அதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப அவங்க அம்மாட்ட சொல்லி இப்போ வந்து பீட்ஸ் நிறையா வாங்கி அதையும் செஞ்சு முடிச்சுட்டா. அவள் செலக்ட் பண்ணுற அந்த கலர் காம்போ எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. படிக்கவே மாட்டா போல தெரியுதா? படிக்கவே இந்த வேலையை செஞ்சுட்டு அக்கா சேப் டெய்லி யூஸ் பண்றோம். நான் ஸ்கூல் டெய்லி போறேன்டா. அக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அந்த எடுத்துட்டேன்டா அக்கா
இது போட்டா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ. வாங்குற ஒரு காசையும் இன்னும் நிறைய பாசி வாங்கிக்க, இன்னும் நிறைய ஊசி பாசி எல்லாம் வாங்கிக்க. மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு பார்சல் போடுறீங்கல்ல அது ஒரு போடுது. நிஜமாதான் சொல்றேன். மாட்டி வைப்போம் தெரியுமா, ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணு வச்சு அதுல மாட்டி வச்சிருவோம். யாராவது கேட்டாங்கன்னா இதுக்கு மேட்சிங்கா ஒரு 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 பாசி ஒரு ஒரு இல்ல வேணாம். ஐயோ ஐடியா கொடுக்காத, அடுத்த வருஷம் தெரியுது. வேணாம், நம்மளுக்கு இதோட போதும், நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். பாப்பா விடு பாப்பா, நமக்கு ஸ்கூல்லாம் வேண்டாம். நம்ம நீ உட்காந்து இதே பண்ணு, இந்த முக்கில் ஒரு கடை போட்டுடலாம். எடுத்துக்கிட்டியா? எத்தனை? கையிலும் கண்மணியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு 3 பிரேஸ்லெட் எடுத்துக்கிட்டாங்க. மோனிட்ட காசை கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன். ஹர்ஷன், ஹர்ஷன் பாய், ஹாப்பி பர்த்டே. ஏ வாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.